ஐந்தாவது ஆசீர்வாதம் பாருங்க. The fifth blessing. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 Kings chapter 10 and verse 8. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்பொழுதும் உமக்குமாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். Happy are your men and happy are these your servants who stand continually before you and hear your wisdom. ஆங்கிலத்துல பாக்கியவான்கள் அப்படின்ற வார்த்தைய சந்தோஷமானவங்க, மகிழ்ச்சியா இருக்கிறவங்கன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். So in English it means happy for the word that is used in Tamil as blessing. நீங்க பாருங்க, உங்களுடைய ஜனங்கள் எப்ப சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? When the people will be happy. உங்களுடைய ஞானத்தை கேட்கறவங்களா அவங்க மாறினாங்கன்னா, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. If your people or the people who hear your wisdom, then they will be happy. ஐந்தாவது எழுதுங்க. The fifth one. ஞானம் மகிழ்ச்சியை கொண்டு வரும். Wisdom brings pleasure. மகிழ்ச்சியை கொண்டு வரும். Wisdom brings pleasure. ஒரு மனிதன் ஞானம் உள்ளவனாய் இருப்பானால் அவனை சுற்றி இருக்கிற எல்லாருமே மகிழ்ந்திருப்பாங்க. If a person is wise, the people around him will be happy. நல்ல கவனிங்க, ஒரு தேசத்துல ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, ஒரு அதிகாரி ஞானம் உள்ளவன் என்று ஜனங்கள் பார்த்துட்டா அவங்க கவலை இல்லாம படுக்க போவாங்க. So if people find out that a person or a king or the officer who rules a nation is wise, then they will go to sleep peacefully. தங்கள் மேல் ஆளுகை செய்கிற ராஜா, அதிபதி புத்தி இல்லாதவன், அறிவில்லாதவன், ஒன்றும் தெரியாதவன் கண்டுபிடிச்சாங்கன்னா ஒவ்வொரு நாளையும் பயத்தோட தான் ஜனங்கள் கடத்தி கொண்டு போவாங்க. But if they find out that the ruler or the king over them is not wise, if he is fool, then every day will be leading like a day with great confusion in their life. அவங்க ரொம்ப பயத்தோட தான் படுக்க போவாங்க. They will go to sleep with fear. ஐயோ, என் பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே. I don't know what will happen to the future of my children. எங்களுடைய வருமானம் என்ன ஆகுமோ தெரியலையே. I don't know what will happen to our future. எங்க தேசத்தின் வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியலையே. What will happen to the future of our nation? எங்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல இடத்துல உட்கார்ந்திருப்பாங்களா, நல்ல படிப்பாங்களா, அவங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்குமா தெரியாதே. So we are not sure whether our children will be in good position, whether they will have a good education and be in good positions. அதே ஒரு தலைவன் ரொம்ப புத்திசாலின்னு வெச்சுக்கிடுங்க. Similarly, if that ruler is very wise, அந்த ஞானத்தினால் அவன் போடுகிற திட்டங்கள், அவன் கொண்டு வருகிற எல்லா விதமான அனுகூலங்களை பார்த்துட்டு ஜனங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடும். When people look at the schemes that he brings in through that wisdom, people will be very happy about it. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட தேசத்துல வாழ்றது ஒரு பெரிய பாக்கியம். It's because they consider living in such a kind of nation is a great blessing. சில தேசங்களை பற்றிய டாக்குமெண்டரி நீங்க படிக்கும்போது, when you read about certain documentaries upon certain nations, அந்த ஒரு மனிதனுடைய ஞானமுள்ள மூவ்ஸ் இருக்கு பாருங்க, ஞானமாக அவங்க செயல்பட்டதனால அந்த தேசத்தினுடைய தலையெழுத்தே மாற்றப்பட்டது. The wise moves of one single person has turned out the entire fate of the nation. சில தேசங்கள் இந்த உலகத்துல இருக்கு. There are some nations in this world. அவர்கள் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக மீன் பிடிக்கிற தொழிலை தவிர வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. So 50 years ago they do not know anything other than fishing. அவங்களுடைய பொருளாதாரம் அவ்வளவு மலிவாக இருந்தது. Their economy was very low then. தேசத்துல அநேகர் ரொம்ப பரிதாபமான ஒரு ஏழை ஜனங்களாக இருந்தாங்க. And the people were very poor and pathetic situation in that nation. ஆனா அந்த ஒரு மனுஷன் எழும்பினான் பாருங்க. But one person rose up. ஞானத்தோட செயல்பட்டான். And he moved very wisely. ஞானத்தோட திட்டங்களை அவன் கொண்டு வந்தான். He brought in schemes in a wise manner. ஞானத்தோட அவன் அநேகரோடு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டான். And he made connections very wisely with many other people. அவன் வியாபாரங்களை எடுத்து கொண்டு வந்தான். And he brought in many new businesses. அநேக புதிய காரியங்களை உள்ளே கொண்டு வந்தான். And he also brought in many other new things. சாதாரண ஒரு கிராமம் போல இருந்த தேசம் இன்னைக்கு உலகத்தையே வாயடித்து பார்க்க வைக்கக்கூடிய உயரத்திற்கு போய்விட்டது. A nation which was like a small village has grown up to a big great thing where all the people look at it now. ஞானம் இருந்தா அதுல இருக்க ஜனங்கள் எல்லாம் மகிழ்வாங்க. So when there is wisdom, people will also rejoice. ஒரு பிள்ளை ஞானமாய் இருந்தால் குடும்பமே மகிழும். If a child is wise, then the family will rejoice. ஒரு குடும்பத்தின் தலைவன் ஞானம் உள்ளவனாய் இருந்தால், குடும்பத்தின் தலைவி புத்தி உள்ளவளாய் இருந்தால், அந்த வீட்டார் அனைவரும் மகிழ்ந்திருப்பாங்க. If the head, it might be male or female, of that house is wise, then all the members of that family will be happy. ஒரு மனுஷன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது ஞானம் உள்ளவனாய் இருந்தால் அந்த வியாபாரத்துல தன்னோடு இணைகிற எல்லாருமே
ரொம்ப மகிழ்ந்திருப்பாங்க. If a person is wise in his job, then every people who is connected with his business will be happy. ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஞானம் உள்ள டாக்டர், ரொம்ப எக்ஸ்பர்ட்னு தெரிஞ்சா அவரை பார்த்துட்டு வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஆறுதலும் பெரிய மகிழ்ச்சி உண்டாயிடும். So when a person finds out that a doctor is very expert and wise, then everyone who approaches him and return back, they will ஒரு return with ஊழியன் happiness. ஞானம் உள்ளவனா இருப்பானால் சபையாருக்கு பெரிய மகிழ்ச்சி. If a pastor is wise, then the church will rejoice over him. அர்த்தம் என்ன? What is the meaning? நம்ம எல்லாருக்குமே இந்த மகிழ்ச்சியை தருகிற ஞானம் தேவை. We need this wisdom that brings happiness. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே Raise your hands. எங்களை and say, மகிழ பண்ணுகிற இந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. Lord, give us this wisdom that will make us rejoice, Lord. எல்லாரையும் மகிழ்ச்சியாக்குகிற இந்த ஞானத்தினால் எங்களை நிரப்புங்க. Lord, fill us with this wisdom that will make us joyful, Lord. கர்த்தர் அப்படியே செய்வாராக. May the Lord do it as such.